திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியானவனே திடீர் பாசம் எல்லா துறை மேலேயும் வந்துடும், அப்படியே வேளாண் துறை மேலேயும் வந்துடும். ஏய் நானும் டெல்டாக்காரன் தான்டா அப்படின்னு முதலமைச்சர் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில வந்து உருட்டு இன்னைக்கு உதயண்ணா ஒரு உருட்டு இருக்காப்ல. உதயின் உருட்டுகள் அப்படின்னு நம்ம ஒரு எபிசோட் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் டாப் நாச் ஹிட்டா போகும். அந்த மாதிரி தான் அண்ணன் வந்து நிறைய உருட்டி இருப்பாப்ல. அதுவும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி உருட்டுலாம் சேர்த்து வச்சு ஆட்சியில் இருக்கும்போது என்ன உருட்டினாங்க, அதுக்கப்புறம் ஆட்சி போனதுக்கு அப்புறம் என்ன உருட்டுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா செய் அப்படின்ற மாதிரி கேவலமா தான் இருக்கும். அப்படி ஒரு உருட்டு தான் இன்னைக்கு ஒரு ட்விட்டர்ல உருட்டி இருக்காரு உதயண்ணா. என்ன அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி மோசடி, மேகதாது பிரச்சனையை கைகட்டி வேடிக்கை பார்ப்பது, மேட்டூர் அணையில் இருந்து ஜூன் 12 அன்று தண்ணீர் திறக்காதது, காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மறுப்பது, கர்நாடக முதல்வரை சந்திக்க போவதாக அன்அபிஷியல் தகவல்களை உழவிட்டு ஆழம் பார்ப்பது, இப்படி தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு துரோகத்துக்கு மேல் துரோகம் செய்யும் ஷூட்டிங் மாடல் தாவேக அரசை கண்டித்து கழக தலைவர் M.K. ஸ்டாலின் அவர்கள் வழிகாட்டுதலின் பேரில் கழகத்தின் சார்பில் தஞ்சை மாநகரில் வரும் ஆகஸ்ட் 3 அன்று மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம். தஞ்சையில் கூடுவோம், விவசாய விரோத கால்ஷீட் கவர்மெண்ட்டுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். அண்ணன் சில வருடங்கள் சினிமாவில் வந்து துணை நடிகராக இருந்தார்ல, அதுல இருக்கிற ஒரே பயன் என்னன்னா, சினிமாவில் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் ரொம்ப அழகா விவசாயிகளுக்கு பொருந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் மேல சாடுறதுக்கு பயன்படுத்துறாரு. அது மட்டும்தான் பிரயோஜனம். ஆனா நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இன்னைக்கு திடீர் பாசம் பொங்கக்கூடிய திமுக உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, அவர்கள் இந்த இணையத்திலே நிறைய பேர் வந்து முட்டு கொடுத்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க. நாங்க இருக்கும்போது முத்துவேல் ஸ்டாலின் அப்படியே வந்து மிரட்டிடுவார், கர்நாடகா எங்களை பார்த்து அலறணும், பாஜக ஆட்சியில இருக்கும்போது அப்படியே பதறோம், நாங்க கூட்டணியில காங்கிரஸ் இருந்தாலும் அப்படியே கதறோம், அவங்க எல்லாம் அப்படியே பதறி போய் பயந்து போய் நாங்க இருந்த வரைக்கும் கரெக்டா தண்ணீரை திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க. நோட் திஸ் பாயிண்ட் வரானர், நாங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் தண்ணீரை திறந்து விட்டுக்கிட்டு இருந்தாங்க, நீங்க வந்த உடனே திறக்கல, நீங்க வாய் திறக்கல அப்படின்னு பேசக்கூடிய சில மூத்த பத்திரிகையாளர், நடுநிலையாளர், ஊடகவியலாளர் தான் வந்து உட்காந்து அண்ணன் பரோட்டா அண்டா இதெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, வால்வீச்சு வீல்வீச்சு பரோட்டா வீச்சு எல்லாம். அவங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு கேட்கறது என்னன்னா, நீங்க எப்படின்னா காலையில வரும்போது வீட்டுல டிஃபன் சாப்பிட்டு தான் வருவீங்களா, இல்ல வர வழியில ஏதாவது வாங்கி சாப்பிடுவீங்களே அப்படின்னு கேட்கணும். ஏன்னா இவங்க கொட்டம் எல்லாம் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் கிட்ட எடுபட மாட்டேங்குது, வச்சு செஞ்சு விட்டுறாங்கன்றது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. உண்மை தரவுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. 2021 2026 ஆட்சி காலத்துல கர்நாடகத்துல இருந்து நமக்கு தண்ணி பிரச்சனை இல்லாம வந்ததா அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? எப்பா என்னப்பா சொல்ற, அப்ப தண்ணி திறக்கலையா? திறந்தாங்க, அளவுக்கு அதிகமாவே திறந்தாங்க. அது எப்ப திறந்தாங்க, எப்படி திறந்தாங்க, அதுக்கப்புறம் திறக்காம விட்டாங்களா, அதுக்கு நீங்க என்ன கலட்டிங்க, இதெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குல்ல. அதை கேட்கறதுக்கு இந்த பதிவு. முதல்ல கர்நாடகத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் திறக்க வேண்டிய அளவு, இந்த காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி மேலாண்மை ஆணையம், இவங்கெல்லாம் சேர்ந்து, உச்ச நீதிமன்றம் எல்லாம் சேர்ந்து, மத்திய அரசெல்லாம் சேர்ந்து, இவங்கெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒண்ணு வச்சாங்கல்ல, அது என்ன அப்படின்னா நிர்ணயம், இவ்வளவுதான் தண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்லி. இதற்கு முன்னாடி நார்மலா இருந்தது எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஆண்டுக்கு 182 TMC தண்ணீரும், கேரளாவுக்கு 10 TMC தண்ணீரும் ஒரு ஆண்டுக்கு கர்நாடக அரசு காவேரியிலிருந்து திறந்து விட வேண்டும். ஒட்டுமொத்தமாக 192 TMC திறந்து விட வேண்டும்ன்றது முன்பு இருந்த ஒரு நிர்ணயம். அது 2018 பிப்ரவரி உச்சநீதிமன்ற தீர்ப்புல தமிழ்நாட்டுக்கு 177.25 TMC தண்ணீர் ஒரு ஆண்டுக்கு திறந்து விட வேண்டும் அப்படின்றத நீதிமன்றம் சொல்லிருச்சு. அதை ஒரு ஆண்டும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆணையமும் வலியுறுத்தி ஆர்டரை போட்டுருச்சு. இந்த வருஷம் கூட நீங்க திறந்து விட்டு அவன் தண்ணீர், நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய தண்ணீர் இன்னும் திறந்து விடாம இருக்கீங்க, திறந்து விடணும்னு ஆணையம் கதறிக்கிட்டு இருக்கு. அங்க எது மேலே ஏதோ மழை பெஞ்ச மாதிரி கர்நாடக அரசு உட்காந்துருக்கு. அவங்களுக்கு அவங்க மாநில அரசியல் முக்கியம், நம்மளுக்கு நம்ம மாநில அரசியல் முக்கியம், ஆனா விவசாயிகளுக்கு தண்ணீர் முக்கியம். இதுக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள் நேரடியா நானே போய் ஆறுகளை ஆய்வு பண்றேன், தண்ணீர் இருப்பு எவ்வளவு இருக்கு, எப்படி இருக்கு, என்ன நிலைமை, அந்த முதலமைச்சரோட நானே போய் பேசுறேன், என் மக்களுக்காக நான் இறங்கி போய் பேசுறேன், நான் இறங்கி போய் நிக்கிறேன், பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இன்னைக்கு துணிஞ்சு இறங்கி இருக்கக்கூடியவரை ஆழம் பாக்குறாரு. அவர் போவாரா இல்லையான்னு தெரியல. இப்படி எல்லாம் கதை கட்டுற வேலை இருக்குல்ல, அதுக்கப்புறம் வருவோம். முதல்ல தரவுப்படி ஆண்டு வாரியாக எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஒரு ஆண்டுக்கும் நம்ம பார்த்த அளவு எவ்வளோ, 177.25 TMC உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய நீரின் அளவு. ஆனா 2021-22 கர்நாடக அரசு காவேரியில தமிழ்நாட்டுக்கு 281.058 TMC திறந்து விட்டுருக்காங்க. 2022-23 667.483 TMC திறந்து விட்டுருக்காங்க. என்னடா இது, சொன்னதை விட 4 மடங்கு அதிகமா திறந்துருக்காங்க, 2 மடங்கு அதிகமா திறந்துருக்காங்க. என்ன கர்நாடகா தமிழ்நாடுல வந்து திமுக ஆட்சிக்கு போயிச்சா, இன்னும் எவ்வளவு கண்ட்ரோல் எடுத்திருக்காங்க, என்னடா இப்படி மிரட்டி இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த உருட்டெல்லாம் வேற எங்கன்னா போய் உருட்டுங்க. கர்நாடகத்திலயும் ஆந்திராவிலயும் அப்போ பெரும் மழை பெஞ்சது.
அந்த மழையினால அவங்க வெள்ள பாதிப்பெல்லாம் சந்திச்சாங்க. இதனால அதிகப்படியான மழை பெருக்குனால காவேரியில தண்ணீர் அதிகமா இருந்ததுனால கேட்காமலே திறந்து விட்டாங்க. போதும் போதுன்ற அளவுக்கு திறந்து விட்டாங்க. ஆனா நிலைமை எங்க மோசமாச்சுன்னா மழை நிற்கும் போது மோசமாச்சு. 2023-24 ஆண்டு காலகட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு கர்நாடக அரசு திறந்து விட்ட காவேரி நீரின் அளவு 81.418 டிஎம்சி. அந்த நேரத்துல மழை பொய்த்து போய் தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் விடல. அந்த நேரத்துல இன்னைக்கு குதிக்கிற மாதிரி தஞ்சையில ஏதாவது நானும் டெல்டா காரன் பச்சை துண்டை தூக்கி தலையில கட்டிக்கினு இறங்கினாங்க பாத்தீங்களா? இல்ல. அந்த டைம்ல துணை முதல்வராக இருந்த நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? விளையாட்டுத்துறை அமைச்சர், துணை முதல்வர். இன்னைக்கு தமிழ்நாட்டின் விவசாயிகளை காக்க ஓடோடி வந்த வெடிவெள்ளி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா காரேஸ் விட்டுக்கிட்டு இருந்தாரு. எப்ப சும்மா இந்த மாதிரி ஆதாரம் எல்லாம் பேசாத அப்படின்னா 2023 ஆகஸ்ட் மாசம் கார் ரேஸ் சென்னையில நடத்துறதுக்கு திட்டமிடப்பட்டு எல்லாத்துக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனா மிக்ஜாம் புயல் வந்ததுனால அந்த ஏற்பாடுகள் தடைப்பட்டு அண்ணன் ஒரே மன உளைச்சலுக்கு ஆளாகி ஒரு வருஷமா இந்த கார் ரேஸ் நடத்த முடியலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சலையே இருந்து 2024 ஆகஸ்ட் மாசம், ஆகஸ்ட் 31 செப்டம்பர் 1 இந்த தேதிகள்ல அந்த கார் ரேஸ் வெற்றிகரமாக நடத்தி முடித்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் கோமாவில இருந்து வெளியே வந்தார். யாரு? நம்ம உதய அண்ணன். அவ்வளவு நாள் என்னப்பா பண்ணிட்டு இருந்தாருன்னா, கார் ரேஸுக்கு அந்த ரோடு இருக்குல்ல, அந்த ரோடெல்லாம் நல்லா இருந்ததெல்லாம் பேர்த்து எடுத்துட்டு புதுசா ரோடு போட்டாங்க, பேரிகேட்லாம் சைட்ல வச்சாங்க, மேல வச்சாங்க, அப்புறம் கேலரிஸ் எல்லாம் அமைச்சாங்க, கோடிக்கணக்கில் செலவு பண்ணாங்க. இந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணி கார் ரேஸ் நடத்தி யாருக்கா புண்ணியம் அப்படின்னு கேட்டா தெரியல. இந்த கோடிக்கணக்கில் செலவு பண்ணதை விவசாயிகளுக்கு இழப்பீடா கொடுத்துருந்தீங்கன்னா, வெள்ள நேரத்துல பயிர் சேதம் அடைஞ்சது, ஐயா கூட தலைமைச் செயலகத்துக்கு வர வச்சு பயிரெல்லாம் தட்டில் வச்சு, ஓ இதான் பயிரா, இதுல இருந்தா நெல் வருதா, அதுல இருந்தா சோறு வருதா, ஓ நானும் டெல்டாக்காரன் அப்படின்லாம் பேசினார்ல அன்றைய முதலமைச்சர். அந்த பயிர் இழந்த, அந்த விவசாயம் பொய்த்து போன, மழையால பயிர் நனைஞ்சி அழுகி போன விவசாயிகளுக்கு இழப்பீடா கொடுத்துருக்கலாம்ல, கொடுக்கல. என்ன பண்ணிருந்தீங்க? கார் ரேஸ் விட்டீங்க. சரி, அப்ப ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஏதாவது நடத்துனீங்களா? இல்ல. அந்த நேரத்துல என்ன பண்ணிருந்தீங்க? கார் ரேஸ் விட்டீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஆட்சி முடிஞ்ச உடனே இந்த டம்ளர் எடுத்து வைடா உள்ள யோக்கியம் வரான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, தூக்கிட்டு ஓடிடுவான் டம்ளர்னு. அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பிதற்றீங்களே, இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுடைய வண்டவாளத்தெல்லாம் தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு தான் எங்களை மாதிரி ஆட்கள் நாங்களாம் இருக்கோம். அண்ணனுடைய ஆட்சிக்கு கிளம்பி விளைவிக்க மாதிரி, மக்களுக்கு விரோதமான நீங்க வந்து ஏதாவது செய்யற மாதிரி உங்களை ஒருபொழுதும் விட மாட்டோம். கண்டிப்பாக உங்களுடைய முகத்திரைகள் கிடைக்கப்படும். மீடியாவில் உட்காந்து ஊடகத்துல உட்காந்து உருட்டுறவங்க எல்லாம் இந்த உருட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2023 2024 இப்ப பேசியிருக்கேன். இன்னும் 2024 25 25 26 இருக்கு. அந்த ஆண்டு இதெல்லாம் இன்னும் அப்டேட் ஆகல. ஆனா அப்பவும் தண்ணி விடல. நீ வாய் முடியாதான் இருந்திருக்க. நான் ஒவ்வொரு முறையும் சொல்றது என்னன்னா, திமுக இங்க ஆளுங்கட்சியா இருக்கும்போது எல்லா மக்கள் விரோத செயலும், தமிழ்நாட்டுக்கு விரோதமான செயலும், விவசாயிகளுக்கு விரோதமான செயலும் எல்லாமே இங்க நடக்கும். மாணவர்கள் விரோதமான செயல், எல்லா தரப்பினருக்கும் விரோதம் பண்ணக்கூடிய, துரோகம் செய்யக்கூடிய, லாபம் சம்பாதிக்கக்கூடிய வேலைகளை திமுக ஆளுங்கட்சியா இருக்கும்போது செய்யும். ஆனா எதிர்கட்சியா இருக்கும்போது சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது பெருசாக்கும். அந்த பெருசுல மக்களுக்கு நல்லது நடக்கும். கண்டிப்பாக எதிர்கட்சியாகவே இருந்து நல்லதுகளை செய்யுமாறு இந்த வீடியோவின் மூலமாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி. நான்